இந்த திரைப்படத்தை வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க, இந்த ஜென்சி கிட்ஸ் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரியாது. எதிர்நீச்சல் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான மிக அற்புதமான அர்த்தத்தை என்னோட வாழ்க்கையில் எனக்கு உணர வச்ச திரைப்படம் வந்து இந்த திரைப்படம் தான். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே குவார்ட்டர்ஸ்குள்ளே எல்லாருமே வேறு குடும்பங்கள், வேறு மதத்தை ஜாதி சேர்ந்தவங்கலாம் வந்து ஒரே இடத்துல வந்து வாழ்வாங்க. அப்படி வாழ்கிற ஒரு இடத்துல வந்து மாடிப்படிக்கு கீழே மாடிப்படி மாது அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கேரக்டராக நம்முடைய நாகேஷ் அவர்கள் வந்து நடிச்சிருப்பார். அவர் வந்து ஒரு அனாதை சிறுவனாக அந்த பையன் இருக்கார். அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டு வேலைக்காக பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்காக வந்து எல்லாத்து வீட்லேயும் ஒவ்வொரு நாளைக்கு வந்து சாப்பாடு போடுறாங்க. அந்த சாப்பாடு வாங்கி அவர் சாப்பிட்டுக்கிட்டு அந்த வறுமையிலையும் படிப்பை நோக்கி வந்து அவர் நகர்ந்து போகிறார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோட்டர்ஸ்குள்ளே இருக்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேஜர் சுந்தரராஜன் இருக்கார். அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். அவருக்கு வந்து மாது அப்படிங்கிற படிக்கிற ஒரு பையன் மேலே இருக்கிற வேல்யூவோட பார்ப்பார் அவர். அப்புறம் நாயர்னு ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா முத்துராமன் சார் வந்து நடிச்சிருப்பார். அவரும் ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர், ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர் வந்து நடிச்சிருப்பார். அந்த கேரக்டருக்குள்ளே ஹீரோயின் வந்து அந்த வீட்டுக்குள்ளே தங்கியிருக்காங்கல்ல, அவங்களுடைய பொண்ணாக வந்து வராங்க. அவங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். அவங்க வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு அதுலேருந்து மீண்டு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாரையும் பைத்தியம் சொல்லுவாங்க. பட் ஆனால் மாது மட்டும் அவங்கள வந்து லவ் பண்ணுற ஒரு மொமெண்ட்டில் பார்ப்பாங்க. 2 பேருக்கும் லவ் வரும். அந்த லவ் காட்சிகள்லாம் ரொம்ப அற்புதமாக எடுக்கப்பட்டிருக்கும். ஸோ ஒரு அனாதை சிறுவன், அதாவது ஆதரவற்ற ஒரு சிறுவன் இருக்கான்ல, அவன் வளர்ந்து ஒரு இளைஞனாக மாறுறான். அந்த இளைஞனுக்கு அந்த சூழ்நிலைக்குள்ளே பல குடும்பங்கள் இருக்கிற ஒரு கோட்டர்ஸுக்குள்ளே வாழ்கிற அந்த இளைஞனுக்கு ஒரு காதல் வந்தால் அந்த காதலை சுற்றி என்ன சம்பவங்கள் நடக்கும். அவன் திடீர்னு ஒரு பணக்காரன், அவனுக்கு ஒரு சம்பவம் வந்துச்சுன்னா அந்த பணக்காரன் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி அவனை பார்ப்பாங்க. நீங்கள் வந்து மண்டேலா திரைப்படம் பார்த்துருப்பீங்க. அந்த மண்டேலா திரைப்படத்தில் வந்து அந்த ஒத்த ஓட்டுக்காக ஏகப்பட்ட பேர் பணம் கொடுப்பாங்க, நிறைய பொருட்களை வந்து கொடுப்பாங்களா. அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. எதிர்நீச்சல் படத்துலேருந்து தான் அதை காப்பி பண்ணி அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, மண்டேலா படத்துலையும் கூட. ஸோ அந்த காலத்து ஸ்க்ரீன் பிளேயை இந்த காலத்தில் வந்து போட்டு கூட அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த படம் எவ்வளோ தூரம் அற்புதமான விஷயங்களை செஞ்சுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இருமல் தாத்தா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த ஒட்டுமொத்த குவார்ட்டர்ஸ்லையுமே அந்த இருமல் தாத்தா அப்படிங்கிற ஒருத்தனை யாருமே மதிக்கவே மாட்டாங்க. மாது மட்டும் தான் மதிப்பார். இருமல் தாத்தான்னு செவுத்தில் எழுதியிருக்கும். கடைசி வரைக்கும் அவர் இரும்புற சத்தத்தை மட்டுமே வந்து படத்தில் வந்து பயன்படுத்தியிருப்பார் பாலச்சந்தர் சார். அவர் இறந்து போகிற இடத்துல கூட அவருடைய உருவத்தை காட்ட மாட்டாங்க. வெறும் வாய்ஸை மட்டுமே வச்சு ஒரு கேரக்டருக்கு ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை காட்டியிருப்பாங்க. ஸோ அப்படி இந்த மாதிரி காதல் அது இதுங்கிற எல்லா விஷயங்களையும் கடந்த பிறகு கூட எப்படி ஒருத்தன் வந்து வாழ்க்கையில் முன்னேறி வரான், படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது அதை வச்சு எப்படி வாழ்க்கையில் முன்னேறி வரான், காதலில் எப்படி ஜெயிக்கிறான், நடுவில் வந்து அந்த மேஜர் சுந்தரராஜன் கேரக்டருக்கும் இவருக்கு என்ன வந்து ஒரு கிளாஷ் வருது, அதில் வந்து எப்படி ஜெயிக்கிறான், இவருக்கு ஒரு சின்ன சவால் வரும், அந்த சவால் எப்படி ஜெயிக்கிறான், அதுக்கப்புறம் எல்லாத்துடைய மனசை ஜெயிச்சு எப்படி வந்து அந்த பாருங்கிற கேரக்டர் இருக்காங்க இல்லை ஹீரோயினை எப்படி கரம் பிடிக்கிறான் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கதையை வந்து எடுத்திருக்காங்க. ஃபீல் குட் மூவி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்த்து முடிச்சிங்கன்னா நீங்கள் ஃபீல் குட் மூவி அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தத்தை உணர்வீங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். தாராளமாக இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். எத்தனை முறை பார்த்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் 0ல் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒன்றை நோக்கி நகரத்துக்கு உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன் கொடுக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கத்து கிடையாது. வெற்றி வேண்டுமா போட்டு பாராட எதிர்நீச்சல் அப்படிங்கிற முதல் பாடலில் இருந்து கிளைமேக்ஸில் முடிகிற அந்த வணக்கம் வரைக்கும் ஒரு அற்புதமான ஃபீலிங்கை இந்த திரைப்படம் கொடுக்கும்.